இன்னைக்கும் உங்களுக்கு ஒரு சுகம், உங்களுக்கு ஒரு ஹீலிங் வரணுமா? இன்னைக்கு கடவுள் நம்மட்ட தெளிவா பேச வர்ற காரியத்த நம்ம எல்லாரும் கேட்க போறோம். கேட்டு முடிக்கும் பொழுது நீங்க ஒரு ஹீலிங்கோட போக போறீங்க. ஆவியானவர் இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரோடும் பேசுவாராக. பைபிள்ல நம்ம ஹீலிங் பெறுவதற்கு நெறைய ஸ்ட்ராட்டஜிஸ் குடுக்கப்பட்டிருக்குது. எப்படி என்ன பண்ணா ஹீலிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பைபிள்ல தெளிவா எழுதப்பட்டிருக்கிறது. அத நீங்க ஃபாலோ பண்ணும்போதே உங்களுக்கு தேவையான சுகம், விடுதலை கிடைச்சிரும். நான் திரும்பியும் சொல்றேன். நெறைய டைமு சுகம், விடுதலை ஏன் என் லைஃப்ல இல்லன்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். ஆனா பைபிள்ல தெளிவா குடுத்திருக்கு. நீங்க விடுதலை பெறுறதுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் தேவை? அந்த விடுதலை பெறுவதற்கான வழி, அந்த சுகத்தை பெறுறதற்கான வழி பைபிள்ல தெளிவா இருக்குது. இப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பைபிளுக்குள்ள போக போறோம். ஆவியானவர் நம்ம ஒவ்வொருத்தரோட பேசட்டும். திருப்பிக்கோங்க. யாக்கோபு 5ஆம் அதிகாரம். யாக்கோபு 5ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்துல இருந்து நம்ம வாசிக்க போறோம். இப்படி எழுதப்பட்டிருக்குது. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்திலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். முதல்ல ஒன்று நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க வியாதியில இருக்கலாம், எந்ததுனால வந்த வியாதியா இருக்கலாம். அந்த வியாதியிலிருந்து உங்களுக்கு சுகம் கொடுக்க கர்த்தர் விரும்புகிறார். முதல்ல யூ நோட் திஸ் பாயிண்ட் இன் யுவர் டைரி. நீங்க யோசிக்கலாம், நான் சுகமாகிறது கர்த்தருடைய சித்தமா? பைபிள்ல அதனாலதான் எழுதப்பட்டிருக்கிற யாக்கோபு என்கிற அப்போஸ்தலனை கொண்டு கர்த்தர் எழுதியிருக்கிறார். நீ எந்த வியாதியிலனாலும் இரு, உனக்கு சுகம் கொடுப்பது தான் என்னுடைய விருப்பம். உன் வியாதியை மாற்றுவது தான் என்னுடைய விருப்பம். அதனால அவர் சொல்றாரு, யாதொருவன், உங்களில் ஒருவன். அப்ப அர்த்தம் என்னன்னா, நீ யாரானாலும் இருக்கட்டும், ஒருத்தன், எந்த ஒருவனுங்கிற இடத்துல நீங்களாவும் அந்த ஒருவன் இருக்கலாம். யாராக இருந்தாலும் சரி, ஒருத்தன் வியாதியோட இருந்தா அவனுக்கு சுகம் கொடுக்கிறதே கர்த்தருடைய விருப்பம். அதனாலதான் சொல்றாரு, சர்ச்சுக்கு போய் சர்ச்சில் உள்ள எல்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள ஜெபிக்க சொல்லுன்னு சொல்றாரு. சர்ச்சில் உள்ள எல்டர்ஸ், சபையில ஒரு ஐயர்வாள் இருப்பாங்க, சபையில ஒரு பாஸ்டர் இருப்பாங்க, சபைக்கு போறவங்க யாராவது கிறிஸ்தவங்க இருப்பாங்க, அவங்கள ஜெபிக்க சொல்லுங்க. நீங்க இங்க பை த வே இங்க பாருங்க, நீங்க ஒருவேளை வேற மதத்துல இருந்து கேட்டுக்கொண்டு இருக்கலாம். இந்த உங்களுக்கு காட் ஸ்பெசிஃபிக்கா சொல்றாரு, நீங்க ஏதாவது ஒரு சர்ச்சுக்கு போங்க, பக்கத்துல உள்ள சர்ச், ஏதாவது கிறிஸ்டியன்ஸை பார்த்தா நீங்க சொல்லுங்க. என்ன பண்ணனா, அவன்கிட்ட போய் அழகா எழுதப்பட்டிருக்கு, அவர்கள் கர்த்தருடைய நாமத்திலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். இயேசுங்கிற நாமத்துல ஒருத்தன் எண்ணெய் பூசி உங்களுக்கு ஜெபிச்சா போதும். புரியுதா? கர்த்தர் எப்படி உங்களுக்கு விடுதலையை கொடுக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான வழியை தான் வச்சிருக்காரு. நீ யாரானாலும் இருக்கலாம்ப்பா, உங்களில் ஒருவன், நீ யாரானாலும் இருக்கலாம். ஆனா உனக்கு தேவையான சுகம் ஏதோ ஒரு கிறிஸ்தவ நபர்கள்ட்ட இருந்து வருது உனக்கு. ஏன்னா காட் அவங்கள கொண்டு தான் கொடுக்கறது சித்தம். உங்களுக்கான சுகம் ஏதோ ஒரு ஊழியக்காரங்க கிட்ட இருந்து வருது. உங்களுக்கான விடுதலை இயேசு டைரக்டா யார் மூலமா கொடுக்கான, ஒரு ஊழியக்காரங்க மூலமா கொடுக்கிறாரு, ஏதோ கிறிஸ்தவ சகோதரர்கள் மூலமா கொடுக்குறாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஒரு பாட்டில் எண்ணெய் இருக்குல்ல, அதாவது எண்ணெய் பூசி, அப்போ ஒரு பாட்டில் எண்ணெயை, சின்ன எண்ணெயை மட்டும் கொண்டு போய் அவங்க கையில கொடுத்துட்டு, இந்த எண்ணெயை வச்சு அதில் நீங்கள் ஜெபம் பண்ணி அந்த எண்ணெய் எடுத்து என் தலையில பூசுங்க. ஏன்னா இயேசு வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார், இந்த எண்ணெயை நீங்க பூசி ஜெபிக்கும் பொழுது என் வியாதி சுகமாகுமாமே. வசனத்தில் எழுதப்பட்டிருக்குது, இப்படிதான் ஜெபிக்கணும்னு எழுதப்பட்டிருக்குது. அப்போ நம்ம கொண்டு போய் எண்ணெயை கொண்டு போய் ஏதோ ஒரு ஊழியக்காரங்கிட்ட போய் கொடுக்கும்போது, இதை தொட்டு என் தலையில வச்சு ஜெபம் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும் பொழுது இயேசு சுகம் தருகிறார். அடுத்த வசனம் எப்படி இருக்குது? அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. இது பை த வே, இதுல ஒரு பெரிய ரகசியம் இருக்குது. எப்படிங்க உங்களுக்கு ஹீலிங் நடக்குது? ஒரு எண்ணெய் பட்ட உடனே உங்களுக்கு ஹீலிங் நடக்கா? ஆமா, ஏன் நடக்குது தெரியுமா? அந்த எண்ணெய் தான் கர்த்தருடைய ரத்தம்.
அது இயேசுடைய ரத்தமா இருக்குது. அதை நம்பணும். அப்ப என்ன நடக்குதுன்னா, நீங்க விசுவாசத்தோட போய் நிக்கிறீங்க. காட், எனக்கு இதுல ஒரு ஹீலிங் வேணும். இயேசுவே, எனக்கு இதுல ஹீலிங் வேணும். எனக்கு இந்த வியாதியிலிருந்து விடுதலை வேணும். ரொம்ப வருஷமா நான் தவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு விடுதலையே இல்லை. நீங்க விசுவாசம் உள்ளவர்களா இயேசுட்ட நம்பிக்கையோட நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு சுகம் தர அவரால முடியும். இட்ஸ் பைபிள். நான் உங்களுக்கு தெளிவா ஒரு காரியத்தை சொல்றேன். ஆவியானவர் உங்களோடு பேசட்டும். பைபிள்ல ஏகப்பட்ட இடத்துல ஜீசஸ் செஞ்ச அற்புதம் இருக்கு. நான் பைபிள்னு சொல்றதுனால பைபிள்ல மட்டும்தான் கர்த்தர் அற்புதம் செஞ்சிருக்காரு, இயேசு இப்ப இல்ல அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இப்பவும் ஏகப்பட்ட சாட்சிகள் இருக்கிறாங்க. எத்தனையோ ஹிந்து சாட்சிகளா இருக்காங்க, முஸ்லிம் சாட்சிகளா இருக்கிறாங்க, ஏன் ஜீவ்ஸ் கூட கர்த்தர் ஹீலிங் பண்றாருன்னு சொல்லி, இயேசு உயிரோட இருக்கிறாருன்னு சொல்லி நம்புறவங்க இருக்கிறாங்க. இயேசு அற்புதங்கள் அடையாளங்களை செய்து ஓய்ந்திருக்கவில்லை, இன்றும் செய்து கொண்டிருக்கிறார். சரி, நான் பைபிள்ல நடந்த சம்பவத்தை உங்களுக்கு முன்னாடி நான் சொல்றேன். இப்போ பைபிள்ல எவீருன்னு ஒரு கான்செப்ட் இருக்காரு, ஒரு நபர். அவர் ஒரு ஜெப ஆலய தலைவன். அவன் ஜெப ஆலய பாஸ்டர் மாதிரி வச்சுக்கோங்களேன். அவனுடைய மகளுக்கு ஒரு கொடிய வியாதி. அவ படுத்தே கிடக்குறா, அவளுக்கு சரியாகல. இப்போ இயேசுட்ட வந்து சொல்றாரு, நீங்க என் பிள்ளைய தொட்டீங்கன்னா என் பிள்ளை சுகமாயிருவா அப்படின்னு சொல்லி அவர் விசுவாசத்தோட கேட்கிறாரு. இப்ப இயேசுட்ட அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாருன்னா, நீங்க தொட்டா போதும் என் பிள்ளை சுகமாயிருவா அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இப்ப ஜீசஸ் என்ன பண்றாருன்னா, பின்னாடி அவனோட போய் அவன் வீட்டுக்கு போய், அவங்களுக்கு நெகட்டிவான செய்திலாம் வருது, உன் பிள்ளை செத்துட்டா, நீ வந்து இயேசுவை வருத்தப்படுத்தாதீங்க அப்படிலாம் சொல்லிட்டாங்க. ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை, எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்ற டைம்லையும் அவனோட ஃபேத் என்ன தெரியுமா, வீட்டுக்கு வந்து இயேசு கையை மட்டும் என் பிள்ளை மேல வச்சுட்டாருன்னா அந்த சுகம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அப்படி ஒரு ஃபேத். அந்த ஃபேத் படியே அவ எழுந்துட்டா, அவளுக்கு ஹீலிங் நடந்துருச்சு. அவன் விசுவாசிச்சது இயேசு வரணும், கையை வைக்கணும், இது அவளுடைய விசுவாசம். ரெண்டாவது, I'll tell another man. இன்னொருத்தன் பெயர் நூற்றுக்கு அதிபதி. இவருடைய விசுவாசத்தை நான் சொல்றேன். நூற்றுக்கு அதிபதி. அவன் வீட்டுல வேலைக்காரன் ஒருத்தனுக்கு உடம்பு சரியில்லை. இந்த வேலைக்காரனுக்கு உடம்பு சரியில்லை, இந்த வேலைக்காரனுக்கு ஒரு ஹீலிங் தேவை. இந்த ஹீலிங்கை கொடுக்கறதுக்கு என்ன பண்ண அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு இப்ப ஜீசஸ்ட வரான். நூற்றுக்கு அதிபதி. இப்போ வேலைக்காரன் எங்க இருக்கிறான், வீட்டுல இருக்கிறான். நூற்றுக்கு அதிபதி மட்டும் இயேசுகிட்ட வரான். இயேசுகிட்ட வந்து சொல்றான், என்னுடைய வீட்டில் வந்து வேலைக்கார ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுறான், வியாதிப்பட்டு கிடக்குறான், நீங்க எனக்கு விடுதலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் கேட்கிறார். கேட்ட உடனே ஜீசஸ் சொல்றாரு, நான் வந்து சுகமாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நூற்றுக்கு அதிபதி சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா, நீங்க என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பாத்திரவான் கிடையாது, ஆனா நான் நம்புறேன் நீங்க ஒரு வார்த்தை சொன்னா ஹீலிங் ஆயிரும். புரியுதா? இப்ப இவனுடைய ஃபேத்தோடைய ஆங்கிள் என்ன தெரியுமா, ஒரு வார்த்தை நீங்க சொன்னீங்கன்னா ஹீலிங் ஆயிரும்னு சொல்லி அவர் விசுவாசிச்சு இயேசுட்ட ஜெபித்தாரு. அத போலவே இயேசு சொன்ன ஒரு வார்த்தையில அவன் ஹீலிங் ஆயிட்டான். இப்போ நீங்க ரெண்டு காரியத்தை தெரிஞ்சுக்கணும். முதல்ல உள்ளவனுடைய ஃபேத், இயேசு வீட்டுல வந்து கைகளை வைக்கணும். அதேபடி நடந்துச்சா? நடந்துச்சு. உங்க விசுவாசம் என்னவோ, நீங்க எப்படி இயேசுவை நம்புறீங்களோ அப்படிதான் உங்களுக்கு ஹீலிங் கிடைக்க போகுது. ரெண்டாவது உள்ளவன் நூற்றுக்கு அதிபதி சொன்னாரு, நீங்க வீட்டுக்கு வர வேண்டாம், ஒரு லைன் சொல்லுங்க, ஒரு வார்த்தை சொல்ல ஆண்டவரை, வேலைக்காரன் பழச்சுப்பான். ஒரே வார்த்தை சொன்னாங்க, அதேபடி நடந்துச்சு. மூணாவது ஒருத்தர், இதை நான் உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா பேச விரும்புறேன். அவ ஒரு 12 வருஷம் பெரும்பாடு, இரத்த போக்கு, உடம்புல முழுசு ரத்தம்லாம் இழந்து எல்லாம் 12 வருஷம் அவளுக்கு பிளட் லீக் ஆகிட்டே இருக்குது உடம்புல, அவளுக்கு பெரும்பாடு. அப்போ அவ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறா. 12 வருஷமாங்க பிளட் போயிட்டே இருக்குதுங்க. அவளுக்கு பீரியட்ஸ் அவளால் முடியல, தாங்க முடியல. 12 வருஷமா ஸ்டாப் ஆகாம அவ அந்த கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறா. அவ ஒவ்வொரு டாக்டர்ஸா போய் பார்க்க ஆரம்பிக்கிறா. ஒவ்வொரு டாக்டர்கிட்ட போறா.
அந்த டாக்டர் வந்து நிறைய மெடிசின்ஸ் எழுதுறாங்க. அந்த மெடிசின்ஸ்லாம் யூஸ் பண்ண வியாதி குறையும்னு பார்த்தா ட்ரீட்மெண்ட் எடுக்க வியாதி அதிகமாகுது. உடம்புல உள்ள பலன் குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஆளு மெல்லிசாயிட்டே இருக்கிறா. இத கொஞ்சம் நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க. ஒருத்தங்க 12 வருஷமாக தங்க உடம்புல இருந்து பிளட் போயிட்டே இருக்குதுன்னா அவங்க நிலைமை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அவங்களுடைய பலன் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இருக்கிற நிறைய பேருடைய மனநிலைமை இப்படிதான் இருக்குது. நம்ம ஒரு கட்டத்துல என்ன நினைக்கிறோம் தெரியுமா? என் லைஃப் முடிஞ்சிருச்சு, இனிமே அடுத்த கட்டத்துக்குள்ள போகவே முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அவ அந்த சூழ்நிலை மத்தியில என்ன விசுவாசிச்சா தெரியுமா? இயேசு என்ன தொட வேண்டாம், இயேசு என்ன பத்தி பேச கூட வேண்டாம், இயேசு என்ன குறிச்சு நீ ஹீலாவன் கூட சொல்ல வேண்டாம். ஆனா நான் நம்புறேன், நான் இயேசுடைய வஸ்திர தொங்கலை தொடும் பொழுது சுகமாவே நம்பினா. அதேபடி அவருடைய வஸ்திர தொங்கலை எல்லாருக்கும் மத்தியில் அவ தொடுறா, ஹீலாகிறா, அவ விடுதலை ஆகிறா. அன்னைக்கு அவளுக்கு சுகம் கிடைக்குது. உங்களுக்குள்ள என்ன ஃபேத் இருக்குது? இயேசு சுகம் கொடுக்க முடியும் நீங்க நம்புறீங்களா? இயேசு சொல்றா இன்னைக்கு நீங்க ஹீல் ஆயிருவீங்க. இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும், உங்களுக்கு சுகத்தை கொடுக்க முடியும் நீங்க நம்புறீங்களா? நிறைய பேர் சொல்லுவாங்க அது தேவ சித்தம் இருந்தால் ஹீல் ஆகும். கர்த்தர் சொல்றாரு உனக்கு விசுவாசம் இருந்தால் ஹீல் ஆகும். உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது. நீ எதை நம்புறியோ அதுபடிதான் உன் லைஃப்ல இன்னைக்கு ஆக போகுது. கர்த்தர் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா உங்களோட பேசுறார். உன் விசுவாசத்தின்படி 100க்கு அதிபதியே உனக்கு சொன்ன தீர்க்க தரிசனத்தின்படி நடந்ததா? இல்ல 100க்கு அதிபதிட்ட கேட்டா சொல்லுவாரு ஒரு வார்த்தை சொல்லுன்னு சொன்ன, அந்த ஒரு வார்த்தையை சொன்னாரு, ஹீலிங் ஆயிடுச்சு, நான் விசுவாசிச்சேன் அவர் சொல்லுவாருன்னு. அப்புறம் நீங்க அந்த எவிருட்ட கேட்டீங்கன்னா அவர் சொல்லுவாரு நான் விசுவாசிச்சேன், அவர் வந்து தொட்டா சுகமாகும்னு, சுகமாயிட்டு. பெரும்பாடு உள்ள ஸ்திரீட்ட சொன்னா அவ சொல்லுவா இல்ல நான் தொடுங்கன்னு கேட்கல, நான் அவரை தொட்டாலே ஹீலிங் ஆயிரும் நம்பினேன். அதேபடி அவங்க அவரை தொட்டாங்க, உடனே ஹீலிங் ஆயிடுச்சு. நான் இன்னொரு காரியத்தை சொல்ல போறேன். உங்க மென்டாலிட்டி இதுல எப்படி இருக்குது? இது ரொம்ப இம்பார்ட்டன்டா நீங்க வந்து இந்த காரியத்தை பார்க்க வேண்டியதா இருக்குது. நிறைய நேரத்துல உங்களுக்குரிய ஹீலிங்க நீங்களே தடை பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்க மைண்ட் என்ன சொல்லுதுன்னா, ஒன்னு சொல்லவா, உங்களுக்கு ஒரு வியாதியோ ஒரு பிரச்சனையோ வந்துருச்சுன்னா அந்த பிரச்சனையும் அந்த வியாதியும் உங்ககிட்ட பேசும், உங்க மனநிலைமையோட பேசும். அந்த வியாதி அதுல இருக்கிற வீரியத்தின் நிமித்தம் அது உங்ககிட்ட பேசும். எப்படி பேசும் தெரியுமா? நீ இப்போ இருக்கிற நிலைமையை பார்த்தனா நீ சுகம் அடையவே முடியாது, டாக்டர்ஸால முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. உன் லைஃப்ல சுகம் என்பது இனிமே கிடையவே கிடையாது. நீ அடுத்த லைஃப்குள்ள நீ போகவே முடியாது. உனக்கு எதிர்காலம்னு ஒண்ணு இல்லை, இதோட உன் லைஃப் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த வியாதி உங்களை பார்த்து பேசும். ஆக்சுவலி வியாதி உங்ககிட்ட பேசல, வியாதிக்கு பின்னாடி இருந்து வியாதியை பயன்படுத்தி பிசாசு உங்களுக்குள்ள பொய்ய விதைக்கிறான். இதை இயேசு சுகமாக்க மாட்டாரு. உன்னை சுகமாக்குறது கர்த்தருக்கு சித்தம் இல்லை, கர்த்தர் உன்னை வெறுத்துட்டாரு, நீ சரியில்லை, இப்படி சொல்லி சொல்லி சொல்லியே உங்களோட விசுவாசம் எல்லாத்தையும் அணைச்சு போடுறான். இயேசு இன்னைக்கு உங்களுக்கு தெளிவா பேசுறான். I want to heal you my doctor, I want to heal you my son, I want to heal you my daughter. நான் உன்னை ஹீல் பண்ண விரும்புறேன் மகளே மகனே, நான் உன்னை சுகமாக்க விரும்புறேன். இன்னைக்கு உன் கட்டை உடைக்க விரும்புறேன், இன்னைக்கு உன்னை சுகமாக்க விரும்புறேன். இந்த ஜெபத்தை இந்த மெசேஜை கேட்டுக்கிட்டு இருக்க டைமே உனக்கு சுகம் உண்டாக போகிறது. உனக்கு ஃபேத் இல்லை, உனக்கு இன்னைக்கு அந்த விசுவாசத்தை கொடுக்க கர்த்தர் வராரு. உனக்குள்ள எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறல்ல, இதை இன்னைக்கு துவங்குறதுக்கு இயேசு உன் பக்கத்துல வந்து நிற்கிறாரு. மகனே உனக்கு என்ன வேணும்? உன் விசுவாசத்தின்படியே ஆக கடவுது. இப்போ அடுத்தது இன்னொருத்தரை பார்க்க போறோம். அது ரொம்ப சூப்பரான சப்ஜெக்ட். இன்னொரு நபர், அவரு தன்னுடைய மகனுக்கு ஒரு விதமான நோய், அது என்னன்னா பிசாசினால உண்டான நோய். அவன் திடீர்னு தண்ணியில அலக்கழித்து விழுந்து விடுவான், திடீர்னு தீயில அலக்கழித்து விழுந்து விடுவான். இவன் எப்படியாவது சுகம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஜீசஸோட டிசைபிள்ஸ்ட போய் நிற்கிறான், போய் ப்ரே பண்றான். அங்க பார்த்தீங்கன்னா ஜீசஸோட டிசைபிள்ஸால அந்த டீமனை கேஸ்ட் அவுட் பண்ண முடியல, அந்த பிசாசை துரத்த முடியல. இப்போ ஜீசஸ்ட வந்து அவன் கேட்கறான், என் பிள்ளைக்கு ஏதாவது பண்ணுங்க, அவனுக்கு சுகம் வேணும், உங்க சீஷர்களால முடியல அப்படின்னு சொல்லி இயேசு சொல்றாரு. சொன்ன உடனே ஜீசஸ் அவன்கிட்ட சொல்றாரு, நீ விசுவாசித்தால் அவ சுகமாயிருவான்.
உங்க விசுவாசம் உங்க குடும்பத்துல உள்ளவங்கள சுகமாக்க முடியும். உங்க விசுவாசம் உங்க வீட்ல உள்ளவங்கள சுகப்படுத்த முடியும். இன்னும் தெளிவா சொல்றேன், உங்க விசுவாசம் உங்க அம்மாவை ஹீல் பண்ண முடியும். உங்க விசுவாசம் உங்க அப்பாவை ஹீல் பண்ண முடியும். உங்க விசுவாசம் உங்க அப்பா அம்மாவை மட்டும் இல்ல, உங்களை கொண்டு தேசத்தில் இருக்கிற பல வியாதியஸ்தர்களை சுகமாக்க முடியும். உங்க விசுவாசம். அப்போ இப்போ இயேசுட்ட வந்து நிக்கிறாங்க. இயேசுட்ட அவன் பார்த்துட்டு சொல்றான், நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அடுத்த லைன் சொல்றான், என்னால கரண்டான சூழ்நிலையை பார்க்கும்போது என்னால விசுவாசிக்க முடியலையே. இருதயத்துல ஒரு ஏக்கம். எப்பா கொஞ்சம் வியாதினா ஹீல் ஆயிருக்கும்னு நம்பலாம். எனக்கு இருக்கிறது, என் பிள்ளைக்கு இருக்கிறது பயங்கர வியாதி. எத்தனை இடத்துல கொண்டு போயிட்டேன் தெரியுமா? அவனை விடுதலையாக்க ஆளே இல்லை. எத்தனையோ இடத்துல கூட்டு போய் பார்த்துட்டேன், சுகமே இல்லை, விடுதலை இல்லை, பிசாசு போகலை, போராட்டம் நீங்கலை. ஆனா நான் உங்களை நம்பணும்னு விரும்புறேன், என்னால முடியல. அவன் சொல்றான், என் அவிசுவாசம் நீங்கும்படியா நான் விண்ணப்பம் பண்ணுகிறேன். என் அவிசுவாசங்கிற பாவத்தை மன்னிங்க, என் அவிசுவாசம் நீங்கும்படியா ஜெபிக்கிறேன்னு சொன்ன உடனே இயேசு இப்படி சொல்லலை, எப்பா உனக்கு அவிசுவாசம் இருக்கு, அதனால உன் விசுவாசத்தை கூட்டிட்டு வா, அதுக்கப்புறம் ஹீலிங் கொடுக்குன்னு சொல்லலை. ஏசு சொல்றாரு, நீ உன் விசுவாசம் கம்மியா இருக்குன்னு ஒத்துக்கிட்டல, நீ இந்த விசுவாசத்தை இன்க்ரீஸ் ஆகணும்னு சொல்லி உணர்ந்துட்டல, இந்த அப்படி ஹீலிங்க, இந்த அப்படி டெலிவரன்ஸை நீ இன்ஸ்டன்டா ஹீலிங் கொடுத்து அனுப்பிட்டாரு. இதுதான் ஜீசஸ். புரியுதா? ஏசு உங்களை எவ்வளவாக நேசிக்கிறார். இப்போ இந்த விசுவாசம் தான் மெயின் ரோல். நீங்க நினைக்கிற மாதிரி நம்புறது ஒரு பெரிய காரியம் இருக்குது. நீங்க இயேசுவை நம்புறீங்களா? ஹீலிங்க்கு இயேசு சுகமாக்கும். டாக்டர்ஸ் ரிப்போர்ட் டிஃப்ரெண்டா சொல்லலாம், மனுஷங்க உங்களை பார்த்து டிஃப்ரெண்டா சொல்லலாம். ஆனா இதுக்கு மத்தியில் உங்களால சொல்ல முடியுமா? இயேசு ஹீல் பண்ண முடியும், இயேசு விடுதலை ஆக்க முடியும். இந்த வசனத்துல அப்படிதான் இருக்கு, எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள், அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். அப்போ நீ விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு ஹீலிங் ஆயிரும். ஆனா அதோட முடியல, அடுத்த லைன் இருக்கு, கர்த்தர் அவனை எழுப்புவார். அப்போ நீ மரண படுக்கையிலேயே இருந்தா கூட பைபிள் வந்து ஸ்ட்ராட்டஜியை எவ்வளவு கிளியரா கொடுத்துருக்கு பாருங்க. நீ வந்து என்ன பூசி உன் விசுவாசத்தோட நீ போய் ஜெபிச்சுட்டேன்னு வச்சுக்க, என்ன நடக்குதுன்னா கர்த்தர் அவனை எழுப்புவார். நீ டெத் பெட்லயே மரண படுக்கையிலேயே இருந்தா கூட உன்னை ஹீல் பண்ண முடியும் கர்த்தர் சொல்றார். கர்த்தர் அவனை எழுப்புவார். இந்த வசனம் 100% உண்மை. அடுத்த லைன்ல எப்படி இருக்குது, அவன் பாவம் செய்தானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்க செஞ்ச பாவமும் மன்னிக்கப்படுது. எப்போ தெரியுமா? ஒரு மனுஷன்கிட்ட போய் எனக்கு இந்த வியாதி இருக்குது அப்படின்னு சொல்லி, எந்த மனுஷன்ட்ட நான் ஏதோ இயேசு அறியாதவங்ககிட்ட போயா? இல்லை, ஒரு பாஸ்டர்கிட்டையோ இல்லை இயேசுவை அறிந்த ஏதோ ஒரு நபர்கிட்டையோ, ஒரு ரட்சிக்கப்பட்டவர்கள்ட்டையோ, ஒரு சபையில் உள்ள மூப்பர்கள்ட்டையோ போய் நீங்கள் போய் சொல்ல போறீங்க, எனக்கு இந்த வியாதி இருக்குது. நீங்கள் சர்ச்சுக்கு போகிறது ரொம்ப நல்லது, சர்ச்சில் ஏதாவது பாஸ்டர்ஸ்டையோ யார்கிட்டையோ போய் கேட்குறது ரொம்ப நல்லது. எனக்கு இந்த நோய் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க உங்களுக்காக ஜெபிப்பாங்கல்ல, அப்போ உங்க பாவத்தை கர்த்தர் மன்னிக்கிறார். ஆனா அதோட முடிக்காம அடுத்த லைன்ல எழுதப்பட்டிருக்குது, சிலரு இந்த லெவல்லே பலர் சுகமாயிடுறாங்க. ஆனா சிலரு இப்படி ஜெபிச்ச பிறகு சுகம் ஆகவில்லை. இதை தெளிவா எல்லாரும் நோட் பண்ணிக்கணும். எல்லாரும் இந்த லெவல்லையே எல்லாருக்கும் விசுவாசம் இருக்குது, ஆனாலும் ஹீலிங் நடக்கல. உடனே யாக்கோபு அடுத்த ஸ்ட்ராட்டஜியை சொல்லி கொடுக்கிறாரு. அடுத்த வசனத்துல, நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். உங்களுக்கு சொஸ்தம் வரணும்னா நீ நினைக்கிற மாதிரி ஹீலிங்கிறது இன்ஸ்டன்டா நான் உனக்கு கொடுத்துருவேன். ஆனா சிலருக்கு குற்றம் இருக்குது, நீ செஞ்ச பாவம் சிலது இருக்குதுப்பா, நீ செஞ்ச குற்றம் சிலது இருக்குது. நீ என்ன பண்ணுனா, இதை நீ தனியா ஜெபிச்சுலாம் உன்னால இது பண்ண முடியாது. யாராவது ஒருத்தன் ஃபெல்லோ பிலீவர் இருப்பான், ஏதாவது ஒருத்தன் இயேசுவை அறிஞ்சவன் இருப்பான், அவன்கிட்ட போய் நீ சொல்லு, நான் இந்த தப்பெல்லாம் பண்ணிட்டேன், நான் அசிங்கமானவன் தான், நான் சரியில்லைதான் அப்படின்னு சொல்லு. நான் இந்த இடத்துல பெருமையா பண்ணிட்டேன், இந்த இடத்துல பாவம் செஞ்சுட்டேன், இந்த இடத்துல பாவத்துக்கு விபச்சாரத்துக்கு விட்டு கொடுத்துட்டேன், குடிக்கு விட்டு கொடுத்துட்டேன், அசிங்கமான எண்ணத்துக்கும் சிலர் அவதூறா பேசிட்டேன், ஊழியக்காரங்களுக்கு மரியாதை கொடுக்காம பேசிட்டேன், ஊழியக்காரங்களை அவதூறா பண்ணிட்டேன்,
நீங்க சொல்லுங்களேன். ஹஸ்பண்டுக்கு மரியாதை கொடுக்கல, பிள்ளைங்களை சரியா நடத்தல, நான் நிறைய பாவம் பண்ணிட்டேன். எந்த இடத்துல பாவம் பண்ணீங்க? கர்த்தரை மறந்துட்டேன், கர்த்தரோட சரியா விண்ணப்பம் பண்ணல, கர்த்தரோட நெருங்கி நடக்கல, நான் செஞ்சது தப்பு தான், இந்த உலக காரியத்தையே ஃபோக்கஸ் பண்ணி வாழ்ந்துட்டேன், நான் இந்த உலகத்துல எப்படி பணம் சம்பாதிக்கலாம்னு சொல்லி போயிட்டேன், தவறான வழியில நான் பணத்தை சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டேன், நான் செஞ்ச பாவம், நான் விக்கிரக ஆராதனை பண்ணிட்டேன், கடவுள் அல்லாததை கடவுள்னு சொல்லி நான் அதை நம்பி போயிட்டேன், அதனால உங்களுக்கு வந்த வியாதியா இருக்கலாம், சாபமா இருக்கலாம். ஆனா நீங்க இத அறிக்கை செய்து கர்த்தரிடமா திரும்பும் பொழுது இயேசு சொல்றாரு, இப்படி ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் அறிக்கையிட்டு ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்குது தெரியுமாவா? வேதத்தில் இருக்குது, நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு அப்படி ஜெபிங்கள். உங்களுக்கு சுகம் வேணுமா? உங்க குறைய இன்னொருத்தர்கிட்ட அறிக்கையிட்டு ஜெபிங்க. அவன் உங்களுக்காக ஜெபிப்பான், நீங்க அவனுக்காக ஜெபிங்க. கர்த்தர் சொல்றான், உங்களுக்கு சொஸ்தம் உண்டாகும். கர்த்தர் இன்னைக்கு சிலரோட தீர்க்க தரிசனமா, ஐ டோன்ட் நோ எதுக்கு கர்த்தர் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ண வைக்கிறாருன்னு தெரியல, சிலருக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, இன்னைக்கு நீங்க ஒருவருக்கு ஒருவர் உங்க குறைகளை அறிக்கையிட்டு ஜெபிக்கும் பொழுது உங்க வியாதிகள் மறைகிறது, உங்க கட்டுகள் உடைகிறது, உங்க நுகங்கள் முறிக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை இப்ப ஜெபித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலேயே ஒரு தொடுதல் உண்டாகிறது. கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். உங்க பாவ உணர்வடைகிறீங்களா? நீங்க போய் சொல்லுங்க, யார்ட்டையாவது போய் சொல்லுங்க, சர்ச்சில் போய் சொல்லுங்க, பாஸ்டர்கிட்ட போய் சொல்லுங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், ஏன்னா எனக்கு என் பாவத்தெல்லாம் மன்னிங்க, இயேசு என்ன என் பாவத்தெல்லாம் இயேசுவை நீங்க மன்னிங்க, இயேசுகிட்ட போய் சொல்லுங்க, என் பாவத்தெல்லாம் மன்னிங்கன்னு சொல்லுங்க, பாஸ்டர்கிட்ட சொல்லுங்க, இந்த தப்பெல்லாம் பண்ணிட்டேன், எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் இன்னைக்கு உங்க லைஃபை மாற்ற விரும்புகிறார். அடுத்த வசனத்தில் எப்படி இருக்கு? நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. கட்டாயம் உங்களுக்கு கம்ப்ளீட் ஹீலிங்கை இன்னைக்கு காட் கொடுக்க போறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் சொல்றாரு, நீ விசுவாசித்தால் உனக்கு சுகம். இன்னைக்கு கூட சுகம். இன்னைக்கு நீங்க அறிக்கை செய்யுங்க. ஒருவேளை கர்த்தர் இன்னைக்கு பலருக்கு இப்போ நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே சுகம் உண்டாக போகுது. இப்போ ஒரு 2 minutes என் கூட சேர்ந்து ஜெபிக்க போறீங்க. கர்த்தர் இன்னைக்கு தெளிவா சிலரோட பேசுகிறார். உன் வியாதியை இன்னைக்கு நான் மாற்ற விரும்புறேன். நீ விசுவாசத்தோட ஜெபிக்கும் பொழுது, என்ன நம்பி ஜெபிக்கும் பொழுது உனக்கு விடுதலை கொடுக்க போறேன். இயேசு உங்களுக்கு இன்னைக்கு இப்போ விடுதலை கொடுக்க போறார். ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ். கண்களை மூடுங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்க லைஃப்ல செய்யற காரியத்தை பாருங்க. கர்த்தர் சிலரோட சொல்றாரு, நான் கடவுள் என்பதை இன்னைக்கு உனக்கு ரிவீல் பண்றேன்னு சொல்றாரு. நான் தான் இயேசு, நான் தான் கர்த்தர், நான் தான் கடவுள் என்பதை இன்னைக்கு உனக்கு ரிவீல் பண்ற நேரம். கொஞ்சம் கண்களை மூடி, இயேசுவே என் வியாதியை என்னை விட்டு நீக்கி போடுங்க, நான் குறைவுள்ளவன் தான், ஆனா இயேசு இன்னைக்கு உங்ககிட்ட சொல்றாரு, இன்னைக்கு உன்கிட்ட சொல்றாரு, நீ பல டாக்டர்கிட்ட போயிட்ட, நீ கஷ்டத்தோட கவலையோட இருக்க, ஒவ்வொரு மெடிசின்ஸும் எடுக்கும்போது உன் உடல்ல பலவீனம் அதிகமாயிட்டே இருக்குது, உன்னுடைய போராட்டங்கள் கம்மியாகாம இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்குது. டாக்டர்ஸ்கிட்ட போன சுகம் கிடைக்கும்னு நினைச்ச, ஆனா சுகத்தை விட இன்னும் இந்த டேப்லெட்ஸோட சைடு எஃபெக்ட்ஸ் தான் அதிகமாயிட்டே இருக்குது. ஆனா இன்னைக்கு இயேசு சொல்றாரு, பெரும்பாடு உள்ள ஸ்திரீட்ட சொன்னபடி 12 வருஷம் ரத்த போக்குல கஷ்டப்பட்டு கொண்டிருந்தா, அவளை எப்படி இயேசு ஹீல் பண்ணாரோ அதேபடி இன்னைக்கு நீங்க அவரை நம்பும் பொழுது, இயேசுவே நான் உங்களை நான் மட்டும்தான் நம்புறேன்னு சொல்ற நேரத்திலேயே இப்போ ஜெபிக்கிற ஒவ்வொருத்தர் மேலையும் அந்த ஹீலிங் பவர் இறங்கட்டும். இயேசுடைய ஹீலிங் பவர், சுகமாக்கும் தழும்புள்ள அந்த தழும்பு இன்னைக்கு அவரை தொடும்படியா ஜெபிக்கிற இயேசுவின் நாமத்துல இணைஞ்சு ஜெபிக்கிற ஒவ்வொருத்தர் மேலையும் இப்ப அந்த ஹீலிங் உண்டாகட்டும். எல்லா வியாதிகள் நீங்கட்டும், எந்த கட்டியும் மறையட்டும், எல்லா வல்லமைகள், எல்லா பிசாசுடைய வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் விலகும்படியான கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். Be healed in the name of Jesus. Be healed right now in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் சுகமளிக்கும் வல்லமை இப்போ புறப்படும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். அப்படியே நீங்க ஹீல் பண்றதுக்காக நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். ஜெபித்த ஒவ்வொருத்தருடைய லைஃப்லையும் இன்னையிலிருந்து மாற்றம் உண்டாக போகுது. இயேசு உங்க லைஃப்ல ஹீல் பண்ணிட்டாருன்னா அருகாமையில் உள்ள சர்ச்சுக்கு போங்க, இயேசுவை பத்தி பேசுகிற சர்ச்சுக்கு போங்க. சர்ச்சுக்கு போயிட்டு இயேசு என்ன ஹீல் பண்ணாருன்னு சொல்லி, நான் வேற மதம் தான், எனக்கு யாருன்னே இயேசுன்னு தெரியாது, ஆனா இயேசு என்ன விடுதலை ஆக்கிட்டாருன்னு போய் ஒவ்வொரு இடத்துலையும் போய் சொல்லுங்க. இயேசு உங்க ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு உண்மையிலேயே இந்த வீடியோ பிரோஜனமா இருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிளஸ் இதை யார் யாருக்கெல்லாம் ஷேர் பண்ணணும் நீங்க விரும்புறீங்களோ ஷேர் பண்ணுங்க. மே காட் பிளஸ் யூ. ஆமென்.